செய்திகள் தொடர்கின்றன. இந்திய மாணவர் சங்கம் சார்பாக நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாரும் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசின் தனியார் மயம், நவீன தாராளமயம், அனைவருக்கும் கல்வி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மை கல்வி அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போலீசார் மாணவர்களை கண்மூடித்தனமாக அடித்து பூட்ஸ் காலால் உதைத்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. போலீசாரின் அராஜக போக்கை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் தரையில் அமர்ந்து போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நிலைமை மோசமானதை அடுத்து மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு செல்ல இருந்த இலங்கை தமிழர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் உள்ள வெவ்வேறு இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த தர்மசீலன், பாலகுமார் மற்றும் டியூக் என்ற 3 வாலிபர்கள் போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு செல்ல இருந்ததை போலீசார் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்தனர். விசாரணையில் அவர்களுக்கு ஆந்திராவைச் சேர்ந்த சீனிவாசுலு மற்றும் திருச்சியைச் சேர்ந்த பிரபாகர் ஆகியோர் போலி பாஸ்போர்ட் எடுத்துக் கொடுத்தது தெரியவந்தது. போலி பாஸ்போர்ட் ஏஜெண்டாக செயல்பட்ட இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழக அரசு விதித்துள்ள கடுமையான போக்குவரத்து விதிகளை உடனடியாக திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. HIV பரிசோதனை செய்த பின்னரே ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என்றும், விபத்துகளில் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பன போன்ற சில கடுமையான போக்குவரத்து விதிகளை தமிழக அரசு விதித்துள்ளது. வாகன ஓட்டிகளிடையே இது பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு விதித்துள்ள இந்த கடுமையான விதிகளை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி CITU மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் ஏராளமானோர் அயனாவரம் RDO அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு மட்டும், ஓட்டுநர்களுக்கு மட்டும் இந்த HIV எய்ட்ஸுக்கான டெஸ்ட் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக செய்து எனக்கு எய்ட்ஸ் இல்லை என்கிற சான்றிதழை இவர்கள் அவர்களுக்கு தர வேண்டுமா? இது யாருக்கு வர வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. அமைச்சர்களுக்கு இது இல்லை என்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது. ஆகவே இந்த நோயை இந்த தொழிலாளிகளுக்கு மட்டும் பொருத்துவது என்பதையும் எங்களால் ஏற்க முடியாது. இது ஒரு வகையில் ஒரு சமூக இழிவு, சமூக ஒதுக்கல். ஆகவே இந்த எல்லா விஷயங்களிலும் அரசாங்கம் உடனே தொழிலாளிகளை பரிவோடு பார்த்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. கொடைக்கானலில் தேசிய அளவிலான ஸ்கல் படகு போட்டி நாளை தொடங்கவிருப்பதால் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்கள் கொடைக்கானல் ஏரியில் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 30 வீரர்கள் உள்பட பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. இப்போட்டியில் வெற்றி பெற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புழு பூச்சிகளுடன் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மங்களம் ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட அரிசி, ரவை உள்ளிட்ட பொருட்களில் புழு மற்றும் பூச்சிகள் அதிகம் இருந்தது. இதுபற்றி ரேஷன் கடை ஊழியர்களிடம் பொதுமக்கள் விவரம் கேட்டனர். அதற்கு சரியான பதில் தெரிவிக்காததால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த பொருள் வாங்கினா தான் மற்ற பொருள் விற்கிறாங்க. ரவையிலே மைதா மாவே எல்லாம் பூரா புழுவு, இந்த மாதிரி செல்லு, இந்த மாதிரி நாங்கள் எப்படி சமைச்சோம். இதனை அடுத்து ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர் வரத்து இல்லாததால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வேளாண் துறை மூலமாக மானிய விலையில் பயிர் வகைகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பல கிராமங்களில் குறுகிய கால பயிரான அவரை பயிரிடப்பட்டுள்ளது. ஊடு பயிராக அகத்திக்கீரையை நடவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஆடி மாதம் துவங்கும் முன்பே காற்று பலமாக வீசத் தொடங்கி உள்ளது. இதனால் செடிகள் தளர்ந்து போய் பூக்கள் உதிர்ந்து விடுகின்றன. மிளகாய் பயிரிட்டு பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் இதனால் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அணைகளில் நீர்வரத்து இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. அகத்தியை வச்சு நட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
எங்களால் நெற்பயிரை நட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு போதிய தண்ணி வசதி கிடையாது. அப்புறம் மின் தட்டுப்பாடு வேற இடையில இருக்கு. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தற்போது பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் மூலம் நன்கு விளைச்சல் ஏற்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து உள்ளனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகளை மறந்துவிடும் அளவிற்கு பரபரப்பான வாழ்க்கை முறை உள்ளது. மறப்பது மனித இயல்புதான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு முதியவர் எந்த தேதியை குறிப்பிட்டாலும் அதன் கிழமை என்னது என்று சற்றும் சிந்திக்காமல் நொடி பொழுதில் பதிலளிக்கிறார். இது ஆச்சரியமான உண்மைதானே? 10/8/1860 கிழமை என்ன சார்? வியாழக்கிழமை ஐயா. 9/8/1868 கிழமை என்ன சார்? திங்கட்கிழமை ஐயா. 858 கிழமை என்ன சார்? வியாழக்கிழமை ஐயா. 12/12/1972 கிழமை செவ்வாய்க்கிழமை ஐயா. 6/1/1989 கிழமை வியாழக்கிழமை ஐயா. ஆப்கானிஸ்தானில் இன்று பயங்கர நிலநடுக்கம், 80 பேர் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் அந்நாட்டு நேரப்படி திங்கட்கிழமை காலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 5.4 பதிவானது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பின் அதிர்வும் 5.7 பதிவானது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நில அதிர்வுகளால் பாக்லான் மாநிலத்தில் உள்ள புக்ரா உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பல்வேறு கட்டிடங்கள் மண்ணுக்குள் புதைந்தன. இடிபாடுகளில் இருந்து 2 பெண்களின் உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டுள்ளன. சாயி ஹசரே என்ற மலை கிராமத்தில் பல்வேறு வீடுகள் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலிலும் நிலநடுக்கம் லேசாக உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போலீசார், தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் களிமண்ணால் வீடுகள் கட்டப்படுவதால் சிறிய நிலநடுக்கத்தில் கூட வீடுகள் இடிந்து விடுவது குறிப்பிடத்தக்கது. பதினான்காவது யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள கிரீஸ் மற்றும் செக் குடியரசு நாடுகள் மோதுகின்றன. யூரோ கோப்பை கால்பந்து போட்டி போலந்தில் கோலாகலமாக நடந்து வருகிறது. இன்று இரவு 9:30 மணிக்கு தொடங்கிய லீக் ஆட்டத்தில் கிரீஸ் மற்றும் செக் குடியரசு அணிகள் மோதி வருகின்றன. இரவு 12 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் போலந்து மற்றும் ரஷ்யா அணிகளுக்கிடையே பல பரீட்சை நடக்கிறது. நேற்றைய போட்டியில் பெற்ற வெற்றி மூலம் யூரோ கால்பந்து தொடரில் டி பிரிவில் உக்ரைன் அணி முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்றைய போட்டிகளில் மோதவுள்ள அணிகளில் போலந்தும் கிரீஸ் அணியும் முன்னதாக கலந்து கொண்ட ஆரம்ப போட்டி டிராவில் முடிந்திருந்தது. மற்றொரு போட்டியில் செக் குடியரசை ரஷ்யா தோற்கடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.